ஹாய், இன்றைக்கி டாபிக் என்னன்னா பியூட்டி நேச்சர். இது வந்து பீனெக்ஸ் மாலில் இருக்குது. இந்த ஷாப் வந்து உங்களுக்கு அடையாளம் வேணுன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தீரா அந்த ஷாப் பக்கத்தில் ஹெல்த் அண்ட் க்ளோ அது பக்கத்தில் இருக்கும் இந்த ஷாப் வந்து. ஓகேங்களா? இப்போ எதுக்காக நான் இந்த ஷாப் பற்றி சொல்கிறேன்னா, ஒரு ஹேர் பற்றி இது நமக்கு வந்து ஜெம்ஸ் ஹேர் பற்றி. ஹேர் என்னென்னா, நிறைய பேர் வந்து கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் சஃபர் ஆகிட்டு இருப்பாங்க. என்னென்னா சால்ட் வாட்ரு ப்ளஸ் வந்து வாட்ரு வந்து சில இடத்துல நல்லா இருக்காது. நான் நிறைய நாள் நான் வந்து முன்னாடி எல்லாம் வந்து மெட்ரோ வாட்டர் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு பியூட்டிஷியனெல்லாம் தெரியுங்க, நான் படிச்சிருக்கிற பியூட்டிஷியன் எல்லாமே வந்து. அதனால தான் நான் இந்த டிப்ஸ் பண்ணேன். அதனால் எப்படின்னா, நமக்கு வந்து இம்யூனிட்டி கால்சியம் கம்மி ஆயிடுச்சுன்னா ஹேர் லாஸ் ஆகும். அதே மாதிரி வந்து நெயில்ஸு உடைஞ்சிடும். அதே உங்களுக்கு வந்து கால்சியம் வந்து நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் நெயில்ஸு தொட்டால் கூட இப்படி அமுக்குனா கூட திக்காக இருக்கும், அப்படியே வந்து கனமாக இருக்கும், உடையாது. நீங்கள் என்னதான் பாத்திரம் தேய்ச்சாலும் என்னதான் பண்ணாலும் நெயில்ஸ் ஆனது உடையாது. ஆனால் நான் வந்து என் வீட்டில் வந்து நான் மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் என்னோடய ஸ்டாஃப் பண்ணுவாங்க, இருந்தாலும் நான் கூட அப்பப்போ பண்ணுவேன். ஆனால் எனக்கு அந்த பாதிப்பு எல்லாம் எதுவுமே கிடையாது. என்னென்னா நம்மக்கிட்ட வந்து அந்த இம்யூனிட்டி அதே மாதிரி வந்து கால்சியம் நல்லா இருந்துச்சுன்னா ஹேரும் லூஸ் ஆகாது, இந்த நெயில்ஸு இதாகாது. அதே மாதிரி வந்து இந்த டீத் இது கூட வந்து லூஸ் ஆகிடும். நம்மக்கிட்ட வந்து கால்சியம் கம்மி ஆயிடுச்சுன்னா இது கூட வந்து பல்லு கூட வந்து லூஸ் ஒரு மாதிரி ஆகிடும் அது வந்து. ஸோ நீங்கள் அதுக்கு வந்து ஏற்ற ரெமெடி என்னன்னா, நீங்கள் இந்த அதுக்கு அதாவது நான் வந்து இந்த இதுக்கு தான் நான் வந்து என்னென்னா, இது ஏதோ நான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறா அந்த மாதிரி இல்லைங்க. நான் எந்த பிராண்டுக்கு நான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணல. பட் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். நான் ஒரு கிட்ட வந்து ஒரு 10-12 பேர்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். பட் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சக்ஸஸ் ஆகிருக்குது. இது வந்து நான் சொல்லியிருக்கிறேன் அவங்கக்கிட்ட. என்ன சொல்லியிருக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஹேர் வந்து டேண்ட்ரஃப் இருக்குதா அது பாருங்க அப்படின்னு நான் சொன்னேன். அது பார்க்கும்போது நான் செக் பண்ணும்போது ஹேரில் வந்து டேண்ட்ரஃப் இருக்கும். எதனாலன்னா அவங்க ஆயில் அப்பிட்டி ஆஃபீஸ்க்கெல்லாம் போயிடுவாங்க, ஸ்கார்ப் வச்சுப்பாங்க, பொல்யூஷன் வந்து பஸ்லலாம் போவாங்க, பைக்கில் போவாங்க, ஹெல்மெட் வச்சுப்பாங்க. அதில் வந்து நமக்கு வந்து என்னென்னா வேர்த்து ஊற்றும், அதுக்குள்ளே இதாகும். வாரத்தில் வந்து ஒரு 2 வாட்டி டைம் இருக்கும்போது தான் ஹேர் பாத் எடுப்பாங்க. ஸோ அந்த ஆயிலு ப்ளஸ் வந்து இந்த ஹேரில் இந்த பொல்யூஷனெல்லாம் நம்ம ஹேருக்குள்ளே போயிட்டு நம்மளது இன்னும் அந்த பர்ஸ் இருக்கும்ல ஹோல்ஸ் அது வந்து ஓப்பன் பண்ணிவிடும். ஓப்பன் பண்ணும்போது ஹேர் வந்து லாஸ் ஆகிடும். அது ஒன்று இது இருக்குது. ஸோ அதுவும் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஹேருக்கு வந்து ஆயில் வச்சுட்டாமன்னா கரெக்டாக வந்து அட்லீஸ்ட் 2 days ஒன்ஸ் ஆயிடுச்சு நம்ம வந்து ஹேர் பாத் எடுத்தாமன்னா ஹேர் ஸ்பாயில் கூட இருக்காது. அது ஒன்று இது பண்ணுங்கள். என்னதான் நீங்கள் இந்த மாதிரி ரெமெடி சாப்பிட்டா கூட நம்ம சைடில் ஒன்று கூட சில கேர் எடுத்துக்கணும். கேர்ன்னா அதை வாஷிங் பண்ணணும். ஹேர் வந்து எப்போவுமே வந்து க்ளீனாக வச்சுக்கணும். அப்போ தான் இது இருக்கும். ஏன்னா நிறைய பெண்கள் வந்து ஆஃபீஸுக்கு போகிறவங்கெல்லாம் ரொம்ப அவங்களுக்கு ஹேர் ஸ்பாயில் அங்கே டென்ஷனும் பாதி வீட்டிலே டென்ஷனும் அதுபோது அது பொல்யூஷன்னால அப்படியே வந்து கொத்தியாக வந்துட்டு இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து ஆல்டர்னேட்டாக என்னன்னா அதுவும் பண்ணுங்க. 2 days ஒன்ஸ் வந்து நீங்கள் வாஷ் பண்ணி நல்லா வந்து நல்லா வந்து ஈரத்தோடு வந்து பின்னல் போடாதீங்க. சைனஸ்க்கு வந்து அட்டாக் ஆகிடும். அது வந்து அப்படியே வந்து இதாகும். நான் அதெல்லாம் கூட பண்ணாதீங்க. ஹேர் வந்து கிளியராக வந்து ட்ரை பண்ணி இது பண்ணிக்கோங்க. அது ஒன்று. ட்ரையரும் ரொம்பவும் யூஸ் பண்ணாதீங்க, அது கூட வந்து கெடுதல் தான். ஓகேங்களா? இப்போ நம்ம பாயிண்ட் போடுவோம். இப்போ நமக்கு கால்சியம் நம்ம நியூட்ரி இதெல்லாம் ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குன்னா எனக்கு தெரிஞ்சது நீங்கள் இந்த அதாவது இது வந்து நான் இப்போ பாருங்கள், நான் இப்போ இது ஏன்னா நான் யூஸ் பண்ணுவேன். நான் மட்டும் இல்லை, என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ இன்னொன்று ஆஃபரில் கூட போயிட்டு இருக்குது. இது மேபி நீங்கள் உங்களுக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் போய் ஒரு டப்பா வாங்கிக்கோங்க, சாப்பிட்டு பாருங்கள். 1 month பாருங்கள். இது எப்படின்னா, நம்ம லஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு சாக்லேட் சாப்பிடுவோம்ல, ஏதாச்சும் ஒரு ஸ்வீட், அதுக்கு பதிலாக வந்து இது இந்த கம்ஸ் வந்து ஒரு
இது இதோட ஃப்ளேவர் வந்து ஸ்ட்ராபெரி. ஓகேங்களா? இது வந்து இது ஜஸ்ட் வந்து ஆஃப்டர்நூன் நீங்கள் லஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் இல்லை ஈவினிங் சாப்பிட்லாம் அப்படின்னா கூட உங்கள் இஷ்டம், உங்கள் சாய்ஸ். அது வந்து இப்போ இந்த மாதிரி இது இருக்கும். இது வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான், சாக்லேட் மாதிரி தான் இருக்கும். இது அப்படியே வந்து ஒன்று போட்டுட்டு நீங்கள் சப்பி இது இருந்தாலும் கூட நல்லாயிருக்கும். இது ஒன்று. இதனால வந்து ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு, நெயில்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு நியூட்ரிஷன் நமக்கு வந்து. இது நீங்கள் வந்து பாருங்கள் பிஃபோர் எப்படி இருக்குது, நீங்கள் வாஷ் பண்ணும்போது ஹேர் எவ்வளோ லாஸ் ஆகிட்டு வந்துட்டு இருக்குது அதுவும் பாருங்கள். இது சாப்பிட்டதுக்கப்புறம் சேஞ்சு பாருங்கள், அப்போ உங்களுக்கே தெரியும் என்னன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்பாங்க, இது என்ன ஒரிஜினல் முடியா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம் அப்படின்னு. இல்லை நீ வந்து இது பண்ணியிருக்கிற அப்படின்னு. என் லேட்டஸ்ட்டாக நான் இப்போ ஆந்திரா போனப்போ கூட சில பேர் கேட்டாங்க. அப்போ அவங்க வந்து இப்படி இழுத்து பார்த்துட்டாங்க. எனக்கு வந்து நான் பாருங்களேன் இழுத்து பார்க்கும்போது ஆமாம் அப்படின்னு சொன்னேன். நான் வந்து கேர் எடுத்துப்பேன் கொஞ்சம் வந்து. ஆனால் இன்னொரு இதுங்க, ரொம்ப வந்து நம்ம ஹேர் உளுருது அப்படின்னு சொல்லி ஓவராக நம்ம வந்து திங்க் பண்ணால் கூட அது வந்து நிறைய வந்து போயிட்டு இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் கேரை பண்ணாதீங்க. ஹேர் உளுருதா, ஓகே, நெக்ஸ்ட் திருப்பி வரும். நீங்கள் அது கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா நிறைய போகிற மாதிரி ஃபீலிங் இருக்கும். அதில் கூட வந்து நிறைய லாஸ் ஆகிறதுக்கு இது இருக்குது. ஸோ நீங்கள் டேக் இட் ஈஸி எடுத்துக்கோங்க. எப்போவுமே வந்து ஒரு இது சொல்லுவாங்க பெரியவங்க, நம்ம அதிகமாக ஆசைப்பட்டால் அது வந்து எங்கோ 100 பேருக்கு தான் லக்கை கிடைக்கும் எல்லாருமே. அந்த மாதிரி கேர்லெஸ் ஆகிடுங்க, தானாகவே இதாகும். நீங்கள் இப்போ நான் சொன்னது ஃப்ரீயாக பிஃபோர் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் எப்படி இருக்குது இது இந்த டேப்லெட் சாப்பிட்டதுக்கப்புறம் பாருங்கள், நீங்கள் செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது ஹேரு, நீங்கள் அது சொல்லுங்கள். இந்த கமெண்ட்ரியில் வந்து இது பண்ணுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், நீங்கள் ஸ்டமக் கூட வந்து க்ளீன் பண்ணிக்கணுங்க வீக்லி. இப்போ சண்டே வந்து லீவ் இருக்கும், சாட்டர்டே லீவ் இருக்கும். டாக்டர்கிட்டையும் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு மோஷன்ஸ்க்கு அந்த மாதிரி ஏதாவது டேப்லெட் கூட வாங்கி நீங்கள் சாப்பிடலாம். ஸ்டமக் கூட க்ளீனாக இருக்கணும், மெயின் திங் வந்து. ஏன்னா நம்ம நான்வெஜ் சாப்பிடுவோம், இல்லை வந்து வெஜிடேரியன் அவங்க அதுவும் சாப்பிடுவாங்க. சம்டைம் வந்து நல்லாயிருக்கும், சம்டைம் நல்லா இருக்காது, அன்ஈஸியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் என்னன்னா இந்த மாதிரி இதெல்லாமே வந்து ஸ்டமக்குள்ளே இருக்கிறதுனால தான் நமக்கு நிறைய வந்து இந்த ஹேர் கூட வந்து லாஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து மெயின் வந்து ஸ்டமக்கு க்ளீனாக இருக்கணும், ஹேருக்குள்ளே வந்து பொல்யூஷன் இருக்கும்னால அதுவும் வாஷ் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் எப்போ பண்ணுறீங்களோ ஃபேஸில் வந்து பிக்மெண்டேஷன் போயிடும், இல்லைன்னா சின்ன சின்ன பிம்பிள்ஸ் வரும். அதனால தான் அந்த பொடுகு வந்து நம்ம சீவும் போது இந்த ஃபேஸில் விழும்போது சின்ன சின்ன இது வரும். ஸோ நீங்கள் இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள், உங்களுக்கே தெரியும் ரிசல்ட் வந்து. ஸோ நான் வந்து இதுதான், நான் என்னோட சாய்ஸ் இதுதான். நீங்கள் இது வாங்கி ஒரு வாட்டி பாருங்கள், எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, எவ்வளோ இது ஹேருக்காக தானே. இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பீனிக்ஸ் மாலில் இது கிடைக்கிது. இதுதான் ஷாப்போட நேமு. இல்லை நீங்கள் ஆன்லைனில் வாங்குறது இருந்தால் கூட வாங்கிக்கலாம், உங்களுக்கு கிடச்சிச்சுன்னா. நான் வந்து எப்போவுமே இந்த ஷாப்பில் தான் போய் வாங்குறது. நான் ஆன்லைனில் சர்ச் பண்ணி அவன் என்ன அனுப்பிச்சிடுறானோ நமக்கு தெரியாதனால நான் வந்து இவங்க ஷாப்பில் தான் போய் வாங்குவேன். மேபி நீங்கள் வந்து பாருங்கள். நான் ஆல்ரெடி வந்து ஒன்று காலி பண்ணிட்டேன் நான் சாப்பிட்டது. எனக்கு எப்பப்போ இது இருக்குதோ அதே மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது ஓகே நமக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நிப்பாட்டணும் தேவையே இல்லை. அது ஒரு சாக்லேட் மாதிரி தான் நினச்சிக்கிட்டு எவ்ரி மந்த் இல்லைன்னா வந்து 1.5 month அந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டே இருங்க, ஒன்றும் தப்பே இல்லை. ஓகேங்களா? இதுதாங்க ஹேரோட இது. நெக்ஸ்ட்டு வந்து ஆயில் எப்படி பண்ணணும் அதுவும் நான் வந்து ஒரு நாள் உங்களுக்கு நான் காட்டுறேன். மெயின் வந்து நீங்கள் ஸ்டமக் க்ளீனாக வச்சுக்கோங்க, ஹெட்டு க்ளீனாக வச்சுக்கோங்க, வாஷிங் பண்ணுங்க, எல்லாமே பண்ணுங்க. நெயில்ஸு, டீத்து எல்லாமே நல்லாயிருக்கும், ஹேர் எல்லாமே நல்லாயிருக்கும். ஓகேங்களா? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய சேனல் என்கரேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.